லைஃப்பில் நம்ம வந்துட்டு எங்கேயுமே ரீச் ஆகலை, வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப போரிங்காக போகுது, நான்லாம் எப்படா வாழ்க்கையில் வந்துட்டு சக்ஸஸ் ஆகுறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு அட்வைஸ் தான் இது. என்னன்னா, நீங்கள் ஒரு 5 புக்கு ரொம்ப பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு 5 புக்கு மட்டும் படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து ஒரு 10 டைம்ஸ் வந்துட்டு பெட்டராக இருக்குங்கிறது நான் கேரண்டி. 1வது புக்கை சொல்கிறேன் பாருங்க, இக்கிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு தான் உங்களோட லைஃபோட பர்பஸை கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான புக்கு. தமிழ்ல கிடைக்குது, இங்கிலீஷ்ல கிடைக்குது, எந்த லாங்குவேஜ்லயும் இது அவைலபிள். கண்டிப்பா 1வது புக்கை படிங்க. 2வது சீக்ரெட் அப்படிங்கிற கூடிய புக்கு, ரோண்டா பைன் எழுதி இருக்கக்கூடிய புக்கு. ரொம்ப காலமா நிறைய பீப்புள் எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய புக்கு. அது தமிழ்ல இருக்கு, மூவியா கூட இருக்கு. ஸோ கட்டாயமா வந்துட்டு இந்த புக்கையும் மறக்காதீங்க. 3வது நீங்க பார்த்தாச்சுன்னா த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளோட கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு 2 மைண்ட் இருக்கு. அந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி தெரிஞ்சாச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத. 4வது நீங்க பார்த்தாச்சுன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வந்துட்டு எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்துட்டு நம்மளோட பணம், மணி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மணியோட ரொம்ப பேஸ், ரொம்ப பழைய காலமா எழுதி இருக்கக்கூடிய புக்கு தான் வந்துட்டு த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படிங்கிற கூடிய புக்கு. ஸோ 4 புக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 5வது புக்கு தான் ரொம்ப முக்கியமான புக்கு. எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸ்டார்ட் வித் வை அப்படிங்கிற கூடிய ஒரு புக்கு, சைமன் சினக்கோட புக்கு. கட்டாயமா நீங்க படிச்சு பாருங்க. இந்த 5 புக்கையுமே நீங்க படிச்சாச்சுன்னா நீங்க லைஃப்ல கட்டாயமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க, கேரண்டி. லெட்ஸ் ஃபாலோ எ கோல் டுகெதர். தேங்க்யூ. இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.